ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன் சிஎஸ்சி டிஜிட்டல் சேவா. லாஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ஒரு டிஜி நேமில் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ அந்த டொமைன் கூட எப்படி நம்ம ஒரு வெப்சைட்டை லிங்க் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். டிஜி நேம் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் பிளான்ஸ் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். இந்த வெப்சைட்டில் போய் பிளான்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணோம்னா ஃப்ரீ பிளான் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நம்ம டிஜி நேமில் டொமைன் பர்ச்சேஸ் பண்ணால் கூடயே நம்மளுக்கு ஃப்ரீயாக இந்த வெப்சைட் வந்துடும். இதில் நிறையா பிளான்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா சில்வர், கோல்டு, பிரான்ஸ் அப்படின்ட்டு. இந்த ஃப்ரீ வெப்சைட் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேஜ் தான் நம்மளுக்கு இருக்கும். அதுதான் க்ரியேட் பண்ண முடியும். நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. சிம்பிள் பேஜாக நம்ம இப்போ ஒரு ப்ரொஃபைல் பேஜாவோ, ஒரு கம்பெனி பேஜா, இல்லாட்டி ஏதாவது ஒரு ஷாப்புக்கு ப்ரொஃபைல் பேஜாவோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம ஒரு எஃபெக்டிவாக வெப்சைட் வேணும் அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு பிளான் தான் சூஸ் பண்ணி ஆகணும். எல்லா பிளானும் பார்த்திங்கன்னா பெர் மந்த் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம பேமெண்ட்டில் போகிறப்ப பார்த்திங்கன்னா இது பெர் மந்த் பே பண்ணுற மாதிரி இருக்காது. 1 இயர் கணக்கில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மாதம் சில்வர் 101 ரூபானா அது ஒரு வருஷத்துக்கு மொத்தமாக 1 டைம் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம போய் லாகின் வியா சிஎஸ்சி கனெக்டில் போகலாம். கிளிக் பண்ணிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே லாகின் ஆகிடும். மேலே உங்களோட யூசர் நேமில் கிளிக் பண்ணி விசிட் மை அக்கௌண்ட் போங்க. விசிட் மை அக்கௌண்ட் கிளிக் பண்ணவங்களே இதுதான் நம்ம டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா டொமைன் சோல்டு, வெப்சைட் சோல்டு, ஆக்டிவ் டொமைன்ஸ், ஆக்டிவ் பேக்கேஜஸ் எல்லாம் வந்துடும். நம்ம ரெவன்யூ எவ்வளோ ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். எவ்வளோக்கு இது வரைக்கும் நம்ம பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இதில் காட்டிடும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த டேஷ்போர்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மை ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அடுத்தது வெப்சைட் அண்ட் ஹோஸ்டிங். இதில் லிங்க் அண்ட் டொமைனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பர்ச்சேஸ் பண்ண வெப்சைட்டு இந்த பேஜுக்குள்ளே வந்துடும். எத்தனை வெப்சைட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கான அந்த ஆக்ஷன் ஒரு டூல் பார் இந்த லாஸ்ட்டில் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் இப்போ ஏற்கனவே உங்களுக்கு இதை காட்டியிருக்க இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டொமைன் லிங்க் ஆகிருக்குன்னு இருக்குது. அந்த ஃப்ரீ பேசிக் டொமைன் நான் பர்ச்சேஸ் பண்ணது கூட லிங்க் ஆயிடுச்சு. அப்போ இப்போ நான் அதை உங்களுக்கு இந்த ஃப்ரீ பேசிக் பிளான் என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றது முன்னாடியே பார்த்தோம். இந்த லிங்காக இருக்கிற இந்த பிளானை உங்களுக்கு நான் அன்லிங்க் பண்ணி திருப்பி லிங்க் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த பேசிக் பிளான் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்ப்போம். இந்த ஃப்ரீ பிளானை நீங்கள் சும்மா ஒரு என்ட்ரோ பேஜ் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் டொமைன் பர்ச்சேஸ் வித் டிஜி நேம். நம்ம சோசியல் மீடியல் ஹேண்டல்ஸ், அதாவது கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், மற்றபடி நம்ம பிக்சர்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்ம இந்த ஃப்ரீ இதில் பண்ண முடியும். இப்போ நான் அதை அன்லிங்க் பண்ணிட்டேன். அன்லிங்க் பண்ணது பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக நீங்கள் லிங்க் பண்ணால் இப்படி தான் ஐக்கான் இருக்கும். செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த யூசருக்கு கீழே என்னென்ன டொமைன்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் இங்கே லிஸ்ட் ஆகும். இதில் நம்ம எதுவுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணாதனால இந்த ஃப்ரீ பேசிக் டொமைன் இருக்குது. லிங்க் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணவங்களையும் பார்த்தீங்கன்னா கோ டு த வெப்சைட் செக்ஷன் டு கிரியேட் ஓகே கொடுத்துட்டு திருப்பி நம்ம இந்த வெப்சைட் அண்ட் ஹோஸ்டிங் டேபுக்குள்ளே கிளிக் பண்ணுறோம். இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா கிரியேட் அண்ட் பப்ளிஷ் வெப்சைட் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஜெனரேட் வெப்சைட் ரெக்வஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜென்ரேட் வெப்சைட் ரெக்வஸ்ட் அதை கிளிக் பண்ணவங்களையும் வெப்சைட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த பப்ளிஷ் பண்ணுற டூலுக்கு போகணும். திருப்பி அந்த க்ரியேட் அண்ட் பப்ளிஷ் வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா க்ரியேட் அண்ட் அப்டேட் வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். ரீடைரக்டிங் த புல்டர் டூல் இன்னொரு நியூ டேப்பில் ஒரு வெப் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஓப்பனிங்கில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டோட டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வெப்சைட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன கண்டென்ட்லாம் போட போகிறோம் அப்படின்றத நம்மளுக்கு ஒரு பேசிக் ஐடியா கொடுக்கறதுக்காக ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். அந்த நம்மளுக்கு பிடிச்ச அந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம ஓவராலாக எடிட் பண்ணுற விஷயங்கள்லாம் எடிட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சாம்பிளுக்கு உங்களுக்காக ஏதோ ஒரு டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணுறேன். இந்த டெம்ப்ளேட் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இதை சூஸ் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட்டை நம்ம சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வெப் பேஜ் எப்படி டிஸ்பிளே ஆகும்னு வந்துடும். ஹிண்ட்டு உங்களுக்கு ஹிண்ட்டு வெப்சைட் பில்ட் பண்ணுறது எப்படின்ற ஹிண்ட்டு டயலாக் பாக்ஸ் வரும். இது வெப் பேஜ். இதை யூஸ் பண்ணி நம்ம பேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பேசிக் பிளான்றதுனால நம்ம ஒரு பேஜ் தான் ஆட் பண்ண முடியும். இது லேஅவுட்ஸ் நம்ம பிளாக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெப்சைட் எங்கனுக்குள்ளே எவ்வளோ பாக்ஸ் வேணும், எதை எப்படி மார்ஜின் வச்சு பிரிக்கிறதுன்றதெல்லாம் அதில் பார்க்கலாம். கண்டென்ட்னா இமேஜஸ் ஆட் பண்ணுறது, டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது, டைட்டில்ஸ் ஆட் பண்ணுறது, அது மாதிரி. டிசைனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாண்ட்டோ கலர்ஸோ அதை மாற்றிக்கலாம். பிளாக்ஸ் நம்ம வெப்சைட்டுக்கு தனியாக பிளாக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸில் போனோம் அப்படின்ட்டா
நம்மளோட வெப்சைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதே மெட்டா டிஸ்கிரிப்ஷன், அதே மாதிரி SSL சர்டிஃபிகேட் எனேபிள் பண்ணுறது, அந்த குக்கீஸ் எனேபிள் பண்ணுறது, டேட் ஃபார்மேட்டு, இது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு சேவ் பண்ணிக்கலாம். நம்ம இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். இப்போ இந்த பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஜுக்குள்ளே இருக்கிறத நம்ம பப்ளிஷ் கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ அது பப்ளிஷ் ஆகாது. ஏன்னா நம்ம வந்து பேசிக் வெப்சைட் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் வந்து அந்த கேலரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்குது, அது வந்து பேசிக்கில் இல்லை. ஸோ நம்ம அந்த கேலரியை டெலீட் பண்ணுறோம். இப்போ ஒன்று இந்த கேலரியை டெலீட் பண்ணலாம், இல்லாட்டி நம்ம பிளானை வந்து அப்கிரேட் பண்ணலாம். இந்த கேலரி நம்மளுக்கு வேணும்னா வச்சுக்கிட்டு பிளானை அப்கிரேட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கேலரியை வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ கேலரியை டெலீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா வெப்சைட் வந்து பப்ளிஷ் ஆகிடும். இப்போ நம்ம உள்ள ஒவ்வொரு இதையும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற பார்க்கலாம். இப்போ மேலே அந்த காலர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை சிம்பிளாக அப்படியே கிளிக் பண்ணி அந்த இடத்துல அப்படியே நம்ம மொபைல் நம்பர்ஸை கொடுத்துக்கலாம். அந்த மெயில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே சிம்பிளாக கிளிக் பண்ணி நம்மளோட மெயில் ஐடியை கொடுத்து மேலே இருக்கிற சேவ் பட்டன் அமைக்கி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட் வந்து நான் சும்மா ஒரு சாம்பிளுக்காக இந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணேன். நீங்கள் அதில் இருக்கிற நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அதில் உங்களோட வெப்சைட் என்ன வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறீங்க, பிஸ்னஸ் வெப்சைட்டா இல்லை தனியாக உங்களோட போர்ட்ஃபோலியோவா, என்ன உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடிட் பண்ணுறது கம்மியாக இருக்கும். இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து எனக்கு தனியாக டிசைனிங் ஐடியா இருக்குது, நான் எங்களுக்குள்ளே என்னென்ன ப்ளேஸ் பண்ணணுன்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து அந்த டெம்ப்ளேட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஒவ்வொன்றா இந்த டைட்டில், வெப்சைட்டோட டைட்டில், லோகோ, டிஸ்கிரிப்ஷன், இமேஜ் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நம்மளோட வெப்சைட் வந்து சேனலோட அதை போட போகிறேன். தமிழன் CSE டிஜிட்டல் சேவா. இதை இப்போ நம்ம சேவ் பண்ணுறோம். இமேஜ் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து அதே மாதிரி அந்த இமேஜ் வந்து லோகோ வந்து எங்கனுக்குள்ளே இருக்கணும். நான் எபோவ் செலக்ட் பண்ணி அதில் ஏற்கனவே டிஃபால்ட்டாக நிறைய இமேஜஸ்லாம் இருக்கும். நம்ம அப்லோடு பண்ணுறதா இருந்தாலும் இந்த அப்லோடு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்லோடு பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏதாவது ஒன்று சாம்பிளுக்கு CSE டிஜிட்டல் சேவா இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி நம்ம வந்து சேவ் கொடுக்க போகிறோம். சேவ் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட இது இங்கே வந்துருச்சு, அந்த லோகோ வந்துருச்சு. இப்போ லோகோ வந்து அங்கே தனியாக இருக்குது. அந்த லோகோ வந்து இதுக்கு நேராக நம்ம வைக்கிறதுக்கு இந்த பிக்சல் இருக்குது பார்த்தீங்கல்ல, இந்த மார்ஜினை யூஸ் பண்ண போகிறோம். இதை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப இது இன்னும் கொஞ்சம் ரைட் சைடு மூவ் ஆகும். நான் மூவ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது மாதிரி இது எங்களுக்குள்ள நம்ம சென்டராக ப்ளேஸ் பண்ணணுன்னா கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸையும் நம்ம கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். இந்த இதுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டையும் நம்ம கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய் இந்த ஹோம் பேஜ் இருக்குல்ல, இந்த ஹோம் பேஜ் மாதிரி அது கீழே சப் பேஜஸ் வர்ற மாதிரி ட்ராப் டவுனில் சப் பேஜஸ் வர்ற மாதிரி க்ரியேட் பண்ணணும்னா இந்த ஆட் சப் பேஜ் கொடுத்தோம்னா ஹோம் பட்டனை கிளிக் பண்ணவங்களையும் அப்படியே கீழே ட்ராப் டவுன் வரும். அதில் நம்ம இங்கே ஆட் பண்ணுற பேஜஸ்லாம் வரும். இல்லாட்டி டேரெக்டாக வேறு ஒரு பேஜ் ஆட் பண்ணிக்கலாம். பேஜஸில் போய் ஆட் பேஜ்னு ஆப்ஷன் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோன்னா அந்த ஹோம் பேஜ் பக்கத்தில் ஒரு டேப் வந்து புதுசாக க்ரியேட் ஆகும். இந்த ஹோம் பேஜ் இதுக்கு வந்து நம்ம ஃப்ரீ வெப்சைட்ன்றதுனால ஒரு பேஜ்ன்றதுனால க்ரியேட் ஆக மாட்டேது. ஆனால் நம்ம ஒரு டேப் க்ரியேட் பண்ணி நம்ம சேவ் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. அந்த எபோட்டஸ்ன்றது பக்கத்தில் க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த பேஜுக்குள்ளே போய் அந்த பேஜுக்குள்ளே என்னென்னலாம் வரணும் அப்படின்ற கண்டென்ட்டையும் நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம் அந்த பேஜை. இப்போ நம்மக்கிட்ட அது சும்மா உங்களுக்கு டெமோக்காக அதை க்ரியேட் பண்ணி நம்மக்கிட்ட ஒரே ஒரு பேஜை நம்ம க்ரியேட் பண்ணுன்றதுனால டெலீட் பண்ணிட்டேன். அதே மாதிரி லே அவுட் பார்த்தீங்கன்னா அந்த டாப் பாரு, நேவிகேஷன், ஹெட்டரு, இமேஜு, ஷோகேஸ், இது மாதிரி நம்ம என்ன கண்டென்ட்லாம் உள்ளே போடலாம், செய்யலாம், இந்த வெப்சைட்டுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது எல்லா லேஅவுட்ஸும் இதில் வந்துடுது. இந்த லேஅவுட்ஸை ட்ராப் டவுன் பண்ணிவிட்டு அந்த லேஅவுட்ஸ்குள்ளே நம்ம கண்டென்ட் எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் மற்ற வெப்சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க, எங்கனுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றது மாதிரி பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த லேஅவுட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இந்த லேஅவுட்ஸ்குள்ளே நம்மளுக்கு தேவையான கண்டென்ட்ஸை வந்து ட்ராப் பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு டெக்ஸ்ட் பிளாக் எடுத்து உங்களுக்கு சாம்பிளுக்கு போட்டு காட்டுறேன். இதுக்குள்ளே இந்த டெக்ஸ்ட் பிளாக் வந்துருச்சு. இதில் நம்ம ஏதாவது ஒரு ஃபாண்ட் எடுத்து பண்ணலாம். அதேமாதிரி இந்த டைட்டில் அண்ட் லாகோன்றதை எடுத்து நம்ம மேலே போட்டுட்டோம்னா அந்த டைட்டில் பேஜ் வந்துடும். டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் உங்களுக்கு சும்மா டெமோவுக்கு ஏதாவது ஒன்று டைப் பண்ணி காமிச்சேன். மேப்பு, பேஜ் லிஸ்ட்டு, இதுமாதிரி சோசியல் ஹேண்டில்ஸு. இந்த ஸ்டார் போட்டிருக்கு பார்த்தீங்களா பிங்க் கலரில், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிளானில் வரலை அப்படின்னு அர்த்தம். அதை நம்ம பப்ளிஷ் பண்ண முடியாது. அப்கிரேட் பண்ணோம்னா அதெல்லாம் எனேபிள் ஆகும். அப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டம் HTML, பிளாக்கோ, வீடியோ கேலரி அது மாதிரி. இப்போ நம்ம இந்த எடுத்துருக்கிறது அந்த ஸ்டார் போடாமல் இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா டெம்ப்ளேட்டை நம்ம மாற்றுறதா இருந்தால் மாற்றிக்கலாம், பேக்ரவுண்டை மாற்றிக்கலாம். அதே மாதிரி கலர்ஸ் வந்து நம்ம என்ன கலர்ஸில் வந்து டெக்ஸ்ட் இருக்கணும் அப்படின்றத இதில் வந்து இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். இல்லை மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் எப்படி இருக்கும், வெப்சைட் நம்ம பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஃபோனில் வந்து இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத இதில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம டிசைன்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டேப்லெட்டில் எப்படி இருக்கும், டெஸ்க்டாப்பில் பார்க்குறப்ப எப்படி இருக்கும் நம்ம வெப்சைட் க்ரியேட் பண்ண வெப்சைட் அப்படின்றத இதில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது நம்ம ஒரு டெமோ க்ரியேட் பண்ண வெப்சைட்டு. இதில் இந்த பப்ளிஷ் இப்போ பண்ணுறோம். பப்ளிஷ் அப்டேட் டு csctamilan.in பப்ளிஷ். இப்போ வந்து நம்ம வெப்சைட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்டர்னேட் லிங்க்கு கிளிக் பண்ணி நம்ம வெப்சைட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண வெப்சைட்டு. இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு இதில் இந்த டேரெக்டாகவே நம்ம இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸோ மற்ற என்ன கண்டென்ட் மாற்றுறதா இருந்தாலும் நம்ம டேரெக்டாக செலக்ட் பண்ணி அப்படியே மாற்றிக்கலாம். இந்த ஃபேஸ்புக் வந்து நம்ம ஃபேஸ்புக் ட்விட்டர் ஹேண்டிலாக போட்டுக்கலாம். ஃபேஸ்புக் லிங்க்கோ இல்லை லிங்க்டின், கூகுள் ப்ளஸ் நம்மளோட எல்லா லிங்க்ஸும் இதில் நம்ம கொடுத்து இது அலைன் லெஃப்டாக ரைட்டாக நம்ம யூடியூப் சேனல் லிங்க்ஸை கொடுத்துக்கலாம். இந்த இமேஜஸை மாற்றுறதா மாற்றிக்கலாம். மேப்போட லொக்கேஷன்ஸை மாற்றிக்கலாம். இந்த உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை அப்படியே கிளிக் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இந்த இதை பப்ளிஷ் பண்ணுறோம். பப்ளிஷ் அப்டேட் கொடுத்தோம்னா பப்ளிஷ் ஆகிரும். இதே இது நம்ம இன்னும் வெப்சைட்டை ஃபுல்லாக பில்ட் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னா டேக் ஆஃப்லைன் கொடுத்தோம்னா வெப்சைட் வந்து ஆஃப்லைன் போயிடும். யாரும் லாகின் பண்ணி நம்ம வெப்சைட்டை யாரும் பார்க்க முடியாது. நம்ம ஃபுல்லாக பில்ட் பண்ணிட்டு பக்காவாக ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிட்டு நம்ம அந்த டெஸ்க்டாப் வீடியோவில் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட் லிங்க் கிளிக் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். நம்ம ட்விட்டர் ஹேண்டில் கரெக்டாக கொடுத்துருந்தோம்னா இந்நேரம் நம்மளுக்கு அந்த ட்விட்டர் பேஜ் ஓப்பன் ஆகியிருந்திருக்கும். நம்ம அது லிங்க்ஸ் எதுவுமே இன்னும் நம்ம கொடுக்கல. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி அப்டேட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நம்ம எப்படி ஒரு டொமைன் கூட ஒரு வெப்சைட்டை லிங்க் பண்ணி அந்த வெப்சைட்டை பப்ளிஷ் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.